ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா போயா மைக்கோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாடல் நேம் பார்த்திங்கன்னா BY-M1 மாடல் மைக். இது நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூட ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோஸ் போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம போயா மைக்கோட அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். போயா BY-M1 மாடல் இது. ஸோ பொதுவாக ஒரு வீடியோ நம்ம ஷூட் பண்ணுறோம்னா வாய்ஸ் கிளாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குண்டான ஒரு மைக்கை பற்றின அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மைக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விண்டோ ஸ்க்ரீன் சொல்லி இது பேர். இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு அழகான ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்ம மைக் அதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேட்லாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் மைக் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் வந்துடும். நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் ஒரு வாரண்டி கார்டு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அவங்க பவுச்சில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட மைக் இது தாங்க. இந்த மைக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம காலரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேசும்போது யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு ஃபோம் வந்து இது பண்ணணும். இந்த ஃபோம் வந்து இந்த மைக்கில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்குது. இந்த கேபிளோட லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மீட்டர் லென்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த கேபிள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. 6 மீட்டர் லென்த்துக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான கேபிள் தான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் பார்த்திங்கன்னா பேட்ரி போடுற பிளேஸ் வந்து இதுதான். இதில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த சுவிட்ச் வந்து கீழே ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. நம்ம சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த சுவிட்ச் வந்து மேலே இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணுவோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி போகிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இங்கே இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பேட்ரி போடுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இதில் இருக்குது. இதில் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ளஸ் மைனஸ் நோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேட்ரி போட்டுக்கோங்க. இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆடியோ கிளாரிட்டியை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதில் எவ்வளோ தான் நம்ம ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அதை பற்றி செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க. இப்போ நான் மைக் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எவ்வளோ நேரம் பேசினதுக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்படி வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
பொதுவாக வந்து நம்ம கேமரா ஸ்மார்ட் ஃபோனில் வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்டர்னல் மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்னல் மைக் பேசும்போது உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் மைக் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இந்த எக்ஸ்டர்னல் மைக் செட் ஆகலைனாக்கா ஓப்பன் கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ அதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போய்ட்டு செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ சோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மைக்கை வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ அந்த ஆப்ஷனில் தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய வாய்ஸ் எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூபர் பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மைக். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது. அமேசானில் தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.